ஆபரேஷன் சக்சஸ், ஆனால் பேஷண்ட் டெட். கிட்டத்தட்ட இப்படி ஒரு நிலையில்தான் தற்போது இந்திய காடுகள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக நமது மேற்கு தொடர்ச்சி மலைக்காடுகள் மரணப்படுக்கையில் இருக்கின்றன. உண்மையில் இந்திய காடுகளின் பரப்பளவு அதிகரித்திருக்கிறது, ஆனால் அவற்றின் இதயம் பலவீனமடைந்து வருகிறது. இந்திய காடுகள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சும் திறனை சுமார் 5% முதல் 12% வரை இழந்துள்ளதாகவும் 16% இந்திய காடுகள் மட்டுமே அதிக ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும், வெப்பம், வறட்சி, காட்டுத்தீ போன்ற சவால்களை எதிர்கொள்ளும் திறன் இந்திய காடுகளுக்கு மிக குறைவாகவே உள்ளதாகவும் ஐஐடி கரக்பூர் நடத்திய சமீபத்திய ஆய்வில் பல அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒளிச்சேர்க்கைக்காக காடுகள் நீரை பயன்படுத்தும் திறன் பெருமளவு சரிந்திருக்கிறது. தாகத்தால் தவிக்கும் ஒரு மனிதன் எப்படி சரியாக வேலை செய்ய முடியாதோ அதே போன்றுதான் நீர்ச்சத்து குறைந்த மண்ணும் அதீத வெப்பமும் இந்திய காடுகளை சோர்வடைய செய்திருக்கின்றன. மேற்கு இமயமலை மற்றும் மத்திய இந்தியாவின் சில பகுதிகளில் கார்பன் உறிஞ்சும் திறன் அதிகரித்திருந்தாலும் கிழக்கு இமயமலை, மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் சிந்து கங்கை சமவெளி ஆகிய பகுதிகளில் கார்பன் உறிஞ்சும் தன்மை கடுமையாக சரிந்துள்ளது. இயற்கையின் நுரையீரலான இமயமலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இன்று மூச்சு விட திணறுகின்றன. பாரம்பரியமான விவசாய முறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள், விவசாயம், ரிசார்ட்களுக்காக காடுகள் துண்டாடப்படுவதே இந்த நிலைக்கு முக்கிய காரணமாகியுள்ளதாக ஐஐடி கரக்பூர் ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. வெப்பம் அதிகரிப்பு மற்றும் மழை குறைவால் மண்ணின் ஈரப்பதம் வறண்டு மரங்களின் கார்பனை உறிஞ்சும் பசி குறைந்துவிட்டது. அத்துடன் காட்டுத்தீ மற்றும் மனித ஆக்கிரமிப்புகள் மரங்கள் சேமித்த கார்பனை மீண்டும் வெளியேற்றி காடுகளின் சக்தியை பறித்து வருகின்றன. இதனால் காடுகள் பசுமையாக தெரிந்தாலும் அதன் பலம் குறையும் சூழல் உருவாகிறது. இளம் காடுகளை விட பழைய காடுகளே அதிகம் கார்பனை சேமிக்கும் திறன் கொண்டவை. எனவே வளர்ச்சி நடவடிக்கைகள் என பழைய காடுகளை இழப்பது கார்பன் உறிஞ்சும் அளவில் பெரிய சரிவை ஏற்படுத்துகிறது.